அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நெதர்லாண்ட்ஸ்னு ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய தலைநகரம் ஆம்ஸ்டர்டாம். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா போகிற வருகிறவர்களுக்கு நேரம் காட்டுற கருவி இருக்குதே, அதை மேலே உயரத்தில் மாட்டியிருப்பாங்க. அந்த கருவியில் எப்படின்னா 7:10, 7:20, 7:30, 7:40ன்னு 10 நிமிடத்திற்கு ஒரு தடவை அந்த மணி நேரம் காட்டுகிற அந்த பெரிய முள் சின்ன முள் இந்த இரண்டும் நமக்கு நேரம் காட்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம வழக்கமாக பார்த்த கடிகாரம் வால் கிளாக்கு அது மாதிரி கிடையாது. அந்த கடிகாரத்தையே சுற்றிலும் இருந்து போகிற வருகிறவர்களெல்லாம் நின்று பார்த்து விட்டு போவார்கள். அப்படி என்ன அதில் விசேஷம் அப்படின்னா, 7 மணிக்கு ஒருத்தர் அங்கேருந்து வருவார். அவர் ஒரு ஓவியம் மாதிரி வரைவார். பெரிய முள் அதை 12ஐ நோக்கி வரைவார். திரும்பவும் பெயிண்ட்டை துவச்சிக்கிட்டு ப்ரெஷ்ஷில் சின்ன முள் 7 நோக்கி வரைவார். புரியுதுங்களா? அந்த காட்சி சின்ன முள் 7 நோக்கி இருக்கும், பெரிய முள் 12 நோக்கி. அவர் வரைஞ்சிட்டு போயிடுவார். இது வரைஞ்சி முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவர் போன உடனே அடுத்தாப்புல இன்னொருத்தர் வருவார், அவர் வரைவார். அவர் வரைந்து சின்ன முள் 7 நோக்கி இருக்கும், பெரிய முள் 7:10 நோக்கி அவர் வரைந்து விட்டு போவார். ஒரு நாள் முழுவதும் இப்படித்தான். ஆனால் யாரும் அது வரைவது கிடையாது. அது வரைவது மாதிரியான ஒரு வீடியோ காட்சி. 7:10, 7 மணி, 7:10, 7:20, 7:30, 10 நிமிடத்திற்கு ஒருவர் வந்து அழித்து விட்டு போய் அடுத்தடுத்த 10 நிமிடங்கள் காட்டுவதாக அந்த காட்சி. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன், நாம் விரும்பினாலும் விரும்பலைனாலும் நேரம் என்பது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். காலம் என்பது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாட்ச் பார்த்தா தான் டைம் போகுது தெரியுதே தவிர பார்க்கலன்னா போலையா? கடிகாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவும் காலம் ஓடிக்கொண்டு தான் இருந்தது. ஆனால் அவர் அதை வரைந்து விட்டு போகிறார். ஏன்? நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு ஓவியம் போல, ஒரு காவியம் போல, ஒரு கவிதை போல அதை மாற்ற முடியும். நான் சும்மா இருந்தாலும் நேரம் போதான் போகுது. ஆனால் அந்த நேரத்தை நான் செலவழிக்கிற விதத்தில் அந்த நேரமே யாரோ ஒருவருக்கு ஒரு அழகான கவித்துவமான வாழ்க்கையை வழங்க முடியும், அல்லது நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கைக்க முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். அதை தான் குறியீடாக காட்டுகிறார்கள். காந்தி யுகம் அப்படின்னு சொல்லுகிறோம். காந்தி வாழ்ந்த காலம் இருக்கிறதே, அது காந்தி யுகம், கார்ல் மார்க்ஸ் யுகம், பெரியார் யுகம் அப்படிலாம் சொல்லுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தையே, அந்த 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், அந்த காலகட்டத்தையே அவர்கள் தங்களுக்கு உரியதாக ஆக்கி கொண்டு விட்டார்கள். அவ்வளவு ஆண்டுகளையும் சொல்ல வேண்டும்னா காந்தி வாழ்ந்த டைம்ப்பா, அவர் காலத்தில் வாழ்ந்தாருப்பா அப்படின்னு அடையாளமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த காலத்தை அவர்கள் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். அதனால் வரலாறு அந்த பெயரை, அந்த காலத்துக்கே அவர்கள் பெயரை சூட்டி மகிழ்கிறது. நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு உரியதாக கவித்துவமாக அதை ஆக்க முடியும். மனதிலே நிற்கக்கூடிய வகையில் அதை ஆக்க முடியும். பயனுள்ள வகையில் ஒவ்வொரு நேரத்தையும் செலவழிக்க முடியும். இது கற்க வேண்டிய பாடம். ஒரு அம்மா பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னடா கண்ணா வெளியூரில் இருக்கிற, வேலைக்கு சாப்பிட்றியா, உடம்பு பார்த்துக்கிறியா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியா, ஃபோனே பண்ண மாட்டேறியே அப்படின்றாங்க. அந்த தம்பி ஒன்றே சொல்கிறார், எங்கம்மா டைமே இல்லைம்மா, ரொம்ப பிஸிம்மா, நாள் முழுக்க ரொம்ப டைட்டுமா அப்படின்றாங்க. கேட்குறதுக்கு நமக்கு வேடிக்கையாக இருக்குது. ஏன், மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்குது, அம்மாக்கிட்ட பேசுகிறதுக்கு மட்டும் டைம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேச டைம் இருக்குது, மெசேஜ் பண்ண டைம் இருக்குது, மேட்ச்சு பார்க்க டைம் இருக்குது, சினிமா பார்க்க டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. பெற்ற அம்மாக்கிட்டக்க ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லையா? நேரத்தை நாம் திட்டமிட வேண்டும். நேரத்தை எவ்வளவோ விஷயங்களில் நாம் செலவழிக்கிறோம்ன்றது கூட தப்பு, வீணாக்குகிறோம். காலத்தை நாம் வீணாக்கினால் காலம் நம்மை வீணாக்கி விடவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உருகுவேன்னு ஒரு நாடு நீங்கள் படிச்சிருக்கலாம். அங்கே ஜோஸ் அப்படின்னு ஒரு குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, அவரை பூவரஸ்ட் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பூவரஸ்ட் பிரசிடெண்ட்டு? அவருக்கு என்ன அரசு சம்பளம் தருது இல்லையா? எல்லாம் தருது.
வசதியான வாழ்க்கை. அப்புறம் குடியரசுத் தலைவர்னு சொல்லணுமா? ஆனால் பாருங்கள், அவர் தான் ஏழ்மையான குடியரசுத் தலைவர்னு பேர் வாங்கியிருக்கிறார். என்னன்னா, அவருடைய மாத சம்பளத்தில் 90% ஏழைகளுக்குன்னு ஒரு செலவழிச்சிடுறார். அவர் தங்கிறதுக்குன்னு நல்ல வீடு கொடுத்தாங்க, அதை அப்படியே தயவு செஞ்சு எனக்கு இது வேணாம், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஆனால் இந்த வீட்டில் நான் தங்குவதற்கு வாடகையாக என்ன எனக்கு நீங்கள் தருகிறீர்களோ அந்த பணத்தை அப்படியே ஏழைகளுக்குன்னு அவர் செலவழிச்சிடுறார். இதை விட ஆச்சரியம், அவர் போயிட்டு வரத்துக்குன்னு சொந்தமாக அரசாங்கம் ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்தது. அந்த ஹெலிகாப்டரையும் விற்று ஏழை மருத்துவர்கள், ஏழைகளுக்காக நடத்தப்படுகிற மருத்துவமனைகளுக்கு இவர் அதை தானமாக வழங்கிவிட்டார். படிக்க வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை பிள்ளைகளுக்கு, கிராமப்புறத்து சிறுவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டி தருவதற்கு தனக்கு வருகிற நிதியை எல்லாம் செலவழித்து விட்டார். அவர் சொல்கிறார் பாருங்க, யார் ஏழை அப்படின்னா, பணம் இல்லாதவன் ஏழை இல்லை, வாழ்நாள் முழுக்க பணக்காரனாக ஆகணுன்றதுக்காக தன் வாழ்க்கையே ஒருவன் செலவழித்து ஆடம்பரம் என்கிற கானல் நீரை நோக்கி ஓடுகிறான் என்றால் அவன்தான் ஏழை என்றார். வாழ்கிற விதத்தில் ஒவ்வொரு நாளையும் ஒரு ஓவியம் போல் ஆக்க முடியும் என்பதற்கு அந்த ஏர்போர்ட் காட்சி என்றென்றைக்கும் பாடம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதன்படி வாழ்ந்தால் வாழ்க்கையே விமானம் போல் வானத்திலே சிறகடித்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விமானம் சிறகடிக்காது, ஆனால் அது வெற்றி கொடி பறப்பதற்காக, நாம் வெற்றி வானிலே நீந்துவதற்கு அது துணை இருக்கும். கொஞ்சம் யோசிப்போமே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.